வணக்கம். என்னோட வாராந்திர மார்க்கெட் ரிவ்யூ. போன வாரம் ஒரு நல்ல மார்க்கெட் லெவலாக இருந்தது. நிஃப்டி வந்து ஒரு 0.74% ஏறித்து. அதுவும் இந்த ஃப்ரைடே ஒரு பயங்கர கரெக்ஷன் வந்ததுனால தான் கம்மியாக ஏறித்து. பட் பிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் இண்டெக்ஸ்லாம் 3% 4% ஏறித்து. வாரம் பூரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விக்ஸ்ங்கிற ரேஷியோவும் ஒரு 8% கம்மியாச்சு. ஆயிலோட விலையும் $114 100 லெவல் வரைக்கும் குறைஞ்சது. அதனால டொமஸ்டிக் இன்ட்ரெஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல ஏறித்து. And advance decline ratio throughout the week உங்களுக்கு 2:1 favor of advance இருந்து except on Friday. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ FIIs வந்து இன்னமும் நெகட்டிவாக தான் இருக்காங்க. 16,000 கோடி இந்த வாரம் வித்திருக்காங்க. ஏன்னா $100 அவங்களுக்கு ஆயில் இந்தியாவுக்கு வந்து என்ன பாதிப்பு வருங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. பிளஸ் யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா ஸ்ட்ராங்காக கொஞ்சம் வந்தது லாஸ்ட் வீக்கு. அண்ட் அடுத்த டியூஸ்டேக்கு வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டாவும் 3.4 3.9 ஏறும்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால ஃபெட் வந்து இனிமேல் ரேட் கட் அவ்வளோவா பண்றாப்புல தெரியல இந்த வருஷமே அப்படின்னு ஒரு இது வரதுனால உங்களுக்கு எஃப்ஐயோட செல்லிங் கண்டினியூஸா அடுத்த வாரமும் இருக்கும். ஆனா டிஐஏ போன வாரம் எஃப்ஐ 11,000 கோடி வித்ததுக்கு டிஐஏ 2 மடங்கு 21,000 கோடி வாங்கி ப்ராடர் மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணாங்க. லார்ஜ் கேப்பையும் அந்த அளவுக்கு விழாம ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுக்க வச்சாங்க. ஸோ அடுத்த வாரமும் இதே மாதிரி தான் இருக்கும். லார்ஜ் கேப்ல ரொம்ப பெருசா ஏற்றம் வராது, பட் இறக்கம் வராமலும் டிஐ ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. பட் ப்ராடர் மார்க்கெட்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனா என்னன்னா இந்த வாரோட சிச்சுவேஷனை க்ளோஸா ட்ராக் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா ஒரு ப்ரொபோசல் அமைச்சிருக்காங்க அமெரிக்கா, ஈரானுக்கு அது என்ன பதில் சொல்றான்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இப்போ இருக்கிற சூழ்நிலையில அந்த வார் ரிலேட்டட் இது வந்து மாறினா கூட ஆயிலோட விலை இமீடியட்டா இறங்கினாதான் எஃப்ஐஎஸ் திரும்பி வருவாங்க. ஸோ அதனால இதை க்ளோஸா ட்ராக் பண்ணோம். பட் மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல ஒரு ரீட்டைல் ஹெச்என்ஐ எல்லாருக்கும் ஒரு ஃபீலிங் இருக்கு, இந்த மாதிரி மார்க்கெட் கரெக்ஷன் ஆயிடுத்து, வார் முடிஞ்சிடும். அண்ட் இது வரைக்கும் அந்த ஏர்னிங் சீசன்லாம் பை அண்ட் லார்ஜ் நல்லா டீசெண்டா இருக்கு. ரொம்ப எதிர்பார்வையும் கம்மி பண்ணதுனால எல்லாம் எதிர்பார்வையோட பெட்டரா பை அண்ட் லார்ஜ் தெரியுது. ஒரு எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அடுத்த வாரம் கொஞ்சம் நிறைய பெரிய பெரிய டாடா குரூப்லயே 3 கம்பெனியோட ரிசல்ட் வரும். அது தவிர ஹீரோ மோட்டோ காப், இன்னும் சில பெரிய பெரிய கம்பெனியோட ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கணும். ஸோ அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இப்போ என்ன நடக்கிறதுனா, ஒரு கம்பெனியோட ரிசல்ட் நல்லா வந்தா செக்டரே மேல தூக்குறாங்க. அண்ட் ஒரு கம்பெனி நல்லா வரலன்னா செக்டரே இறக்குறாங்க. ஸோ அதனால ஒரு செக்டரலா வாலட்டிலிட்டி இருக்கும். பட் ப்ராடர் மார்க்கெட்ல ஒரு பைங் சப்போர்ட் நான் பார்க்குறேன். ஸோ உங்களோட பொறுத்த மட்டும் அதே ஸ்ட்ராட்டஜி தான். டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோல வாங்கிட்டு இருந்தா போய் செக்டர் கால்ஸை ஸ்ட்ராங்கா எடுக்க வேண்டாம். ரைட். ஸோ அடுத்த வாரம் இந்த மாதிரி டேட்டாவை ட்ராக் பண்ணிருங்க. அண்ட் நான் வந்து உங்களுக்கு கூட என்னோட வாரன் மார்க்கெட்ஸ் எபிசோட்ல அடுத்ததுல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.